பழமையான காலத்தில் வீரசேனன் என்றொரு அரசன் இருந்தான். அவனுக்கு அளவற்ற செல்வமும் வல்லரசான படையும் இருந்தது. ஆனால் அவனுள் ஒரு குறை இருந்தது, அகந்தை. என்னை விட பெரியவன் யாருமில்லை என்று தினமும் அறிவித்தான். ஒருநாள் அரண்மனைக்கு வெளியே திரிவேணி முனிவர் என்றொரு ஞானி வந்தார். அவர் எளிய உடை, அமைதியான முகம், ஆனால் கண்களில் ஒரு அசாதாரண ஒளி. அரசன் கேட்டான், முனிவரே, என் பெருமையை ஒப்புக்கொண்டு ஆசிர்வதிக்க வந்தீர்களா? முனிவர் சிரித்தார். அரசா, உன் பெருமை உண்மைதான், ஆனால் அது நிலைத்திருப்பதா? அரசன் கோபமடைந்தான். என் சக்திக்கு எல்லையே இல்லை. அதற்கு முனிவர் சொன்னார், அரசா, நாளை காலை உன் தோட்டத்தில் ஒரு விதை நட்டு வையுங்கள். அது வளர்ந்தால் உன் பெருமை வளரட்டும், அது உலர்ந்தால் உன் அகந்தை உலரட்டும். அரசன் சிரித்தான். ஒரு விதை என் வலிமையை காட்டுமா? ஆனால் அடுத்த நாள் விதை நட்டான். பல நாள் காத்திருந்தான், அது முளைக்கவே இல்லை. முனிவர் திரும்பி வந்தார். அவர் சொன்னார், அரசா, விதை முளைக்காதது மண்ணின் தவறல்ல, மழையின் குறையல்ல. அதை நட்டவன் தினமும் அதை குத்தி பார்த்ததால் அது வளர முடியவில்லை. அரசன் அமைதியாகிவிட்டான். முனிவர் மெதுவாக கூறினார், அரசா, அகந்தையும் அது போன்றதே. அதை தினமும் ஊதிக்கொண்டே இருந்தால் அறிவு வளராது. அன்று முதல் வீரசேனன் தாழ்மையை கற்றான். அவன் பேரரசு பெருமையால் அல்ல, பண்பால் நிலைத்தது.